ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பாக்கம் ஊராட்சிக்கு அருகே அமைந்துள்ளது கம்மவார்பாளையம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மோகன், ஜெயலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் விக்னேஷருக்கு 26 வயதாகிறது. இளைய மகன் கணேசுக்கு 24 வயதாகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி ஜெயலட்சுமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மோகன் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் இவர்களுடைய மூத்த மகன் விக்னேஷருக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான விக்னேஷ் தினம்தோறும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதேபோல் இளைய மகன் கணேஷ் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். அப்போது அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை கணேஷ் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இதனிடையே தன்னுடைய இளைய மகன் கணேஷ் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலிப்பதை தாய் ஜெயலட்சுமி தொடக்கத்திலிருந்தே கண்டித்து வந்துள்ளார். அதே போன்று மூத்த மகன் விக்னேஷ் நண்பர்களுடன் சேர்ந்து மதுவுக்கு அடிமையாகி வருவதையும் கண்டித்துள்ளார். ஆனால் அவருடைய மகன்கள் தாய் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து தகராறு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 25ஆம் தேதி இரவு தாய் ஜெயலட்சுமிக்கும் அவரது மகன்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது மகன்களின் பிடிவாதத்தால் கோபமடைந்த ஜெயலட்சுமி தனது கையில் வைத்திருந்த விஷமருந்தை மகன்கள் முன்பாகவே குடிக்க முயற்சித்துள்ளார். அந்த நேரத்தில் மது போதையில் இருந்த விக்னேஷும் காதல் பிரச்சனையில் இருந்த கணேசும் தாயின் கையில் இருந்த விஷத்தை பிடுங்கி குடித்துள்ளனர். இதை பார்த்து அலறி துடித்த ஜெயலட்சுமி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தனது 2 மகன்களையும் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அங்கு இருவருக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த அண்ணன் விக்னேஷ், தம்பி கணேஷ் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இது தொடர்பாக மணவாள நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் தாய் கண்முன்னே 2 மகன்களும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருவள்ளூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.